காலாகாலமா ஒரே ஒரு கிராப் மட்டும் மோனோகிராப் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது மெயினா பாத்தீங்கன்னா பெருசா வந்து கோகனட் தான் நமக்கு வருமானம் கொடுக்குது. மோனோகிராப் ஒரு கிராப் அதை தேங்காய் வெட்டணும், அதை பராமரிக்கணும், அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. கஜா புயல் வந்தது. ஓவர் நைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல் டிசாஸ்டர். நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில. ஸோ நைட் வந்து நான் பேசிட்டு படுக்கிறேன் அப்பா அம்மா கிட்ட. வரப்போகுதுன்னு சொல்றாங்கப்பா, இந்த மாதிரி மரம்லாம் விழுந்துருமா அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நெக்ஸ்ட் டே என்னால் கால் கூட பண்ண முடியல உங்களுக்கு. கம்ப்ளீட்லி ரோடு பிளாக், எல்லா மரமும் விழுந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோ மரமும் கீழே விழுந்துருச்சு. இல்லை எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து தென்னம் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ கனெக்டடா இருக்கும் தென்னை மரத்தோட. அது வந்து தென்னை, பனை எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வச்சு குழந்தை மாதிரி வளர்க்குற விஷயம் அது. சடனா பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல இந்த கஜா புயல்ல நிறைய டிசாஸ்டர். எப்படி அதுல இருந்து மீள போறாங்கன்னே தெரியல. எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு ஒரு ஷாக் அது. அதுல இருந்து மீள்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டைம் தேவைப்படுச்சு. அந்த டிசாஸ்டரை கிளியர் பண்ணி அந்த அவங்களுக்கான ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்கு நிறைய வருஷங்கள் எடுத்துச்சு. அப்போ நிறைய நமக்கு வந்து லைஃப் லெசன்ஸும் கிடைச்சது. அந்த கஜா வரலாட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கும் நமக்கு லைஃப். அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கஜாங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை கொடுத்துட்டு போயிடுச்சு.